நீங்கள் ஒரு ஃப்ளவர் லவர் இல்லை வந்து ஒரு பூ விரும்பி அப்படின்னா அந்த பூவை வந்து செடியிலேருந்து பறிக்காதீங்க. பறித்து தான் உங்களோட உடைமையை ஆக்கி தான் அதை வந்து லவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ்ன்றது ஒரு உங்களோட உடைமையாக அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டது பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது பேர் லவ் இல்லை அப்படிங்கிறாரு. அது எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே ஏற்றுக்கிறதும் அதை வந்து பாராட்டுறதும் தான் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசோ ஃபிலாசபர் தான் சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா லவ்ன்ற பேரில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஒய்ஃபோ பார்த்திங்கன்னா லவ்வரோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்குப்பா மாறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அது பேர் லவ் இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வர்றாரு ஃபிலாசபர். இந்த லெட் இட் பி கான்செப்டை பற்றி நம்மளோட ஃபாலோவர்ஸ் நண்பரும் பார்த்திங்க அப்படின்னா பேச சொல்லியிருந்தார். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிற காரியமா பாஸ், இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எல்லாரும் முன்னாடியும் பிரிச்சிடாதீங்க. உங்களுக்காக தேடி கஷ்டப்பட்டு வாங்கினேன். நில்லுங்க. ஐ லவ் யூங்க.